அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி பாதாள செம்பு முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனைகள் காட்டும்போது எடுக்கப்பட்ட ஒரு அரிய காட்சி அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த காட்சி பதிவுகள் அனைத்துமே இப்போது இணையதளத்தில் ரொம்பவும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. மேலும் நீங்களும் இந்த தரிசனத்தை இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாதாள செம்பு முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி காட்டுவார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு உங்களுக்கு பாதாள செம்பு முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பாதாள செம்பு முருகன் கோவில் எப்படி உருவானது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் இந்த கோவிலுக்கு நம்ம போனால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்கும், பொதுவாகவே முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அந்தந்த கோயிலுக்கு ஏற்றாற் போல் நமக்கு பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தாங்க இந்த பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் கிடைக்கும் என்பதை பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்கள். ஐயா, நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன், ஆனால் உங்களிடம் பார்த்த பிறகு தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் எடுக்கலை, அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ராமலிங்கப்பட்டி என்ற கிராமத்தில் பாதாள செம்பு முருகன் கோவில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் 16 அடி ஆழத்தில் இருக்குது. அதில் 17 அடிக்கு 21 அடி என்ற அளவில் முருகன் சன்னதி அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அதற்குள் 8க்கு 8 அடி என்ற அளவில் கருவறையில் முருகப்பெருமான் வீற்றிருக்காரு. பாதாளத்தில், அதாவது பூமிக்கு அடியில் செம்பு உலோகத்தாலான முருகன் வீற்றிருப்பதால் பாதாள செம்பு முருகன் என்ற பெயர் பெற்றது இந்த கோவில். தரைதளத்தில் ஒன்றும் பாதாளத்திற்குள், அதாவது பூமிக்கு அடியில் ஒன்றும் என 2 கருவறைகள் கொண்டதாக இந்த கோவில் இருக்கு. இது சிறப்பில் ஒன்றாகவும் பக்தர்களிடையே பேசப்படுது. பாதாளத்தில் ஒரு கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் 18 படிகளை ஏறி இறங்கி செல்கிறார்கள். பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய நவபாஷண சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் மறு அவதாரமாக திருக்கோவிலூர் சித்தர் கருதப்படுறார். அது மட்டும் இல்லாமல் போகர் சித்தரையும் அவருடைய சீடர் புலிப்பாணியையும் மானசிக்கும் குருவாக போற்றி பூஜித்து வந்தவர் தான் திருக்கோவிலூர் சித்தர். இவர் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு பழனியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கப்பட்டியில் வசித்து வந்திருக்காரு. இவர் 1.5 அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டையும் செய்து பூஜித்து வந்திருக்காரு. நாளடைவில் வழிபாடின்றி போன இந்த ஆலயத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் சமஸ்தானத்தை மன்னராக இருந்து வந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சாவளியை சேர்ந்த கந்தமார் மீரா சுதாரர் மீண்டும் பூஜைகளை நடைபெற செய்தார். பாதாள கருவறைக்குள்ள முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் தந்திருக்காரு. மேலும் வலது கையில் அபாய முத்திரையும் இடது கையில் வேல் ஏந்தியும் காட்சி தராரு இந்த முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலைக்கு முன் திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலையும் அமைய பெற்றிருக்கு. கோவிலின் முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமாக சங்கிலி கருப்பண்ணன் சாமி கம்பீரமாக வீற்றிருக்காரு. மேலும் 15 அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இதே போல் முன் மண்டபத்தில் செல்வ விநாயகர், அர்த்த மண்டபத்தில் பாரிவார தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரவரும் வீற்றிருக்காரு. கோபுரத்திற்குள்ளேயே 36 அடி உயரத்தில் சிவன் சிலை அமைந்திருப்பது தனி சிறப்பில் ஒன்றாக பக்தர்களிடையே சொல்லப்படுது. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருநீர் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நறுமணம் கமலும் இந்த விபூதி பல்வேறு நோய்கள் குணமாக்கும் மகத்துவம் வாய்ந்ததாகவும் பேசப்படுது. 18 வகையான மூலிகைகளை கொண்டு இங்கு விபூதி தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது.
மேலும் திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியார்சத்திரம் என்ற ஊரில் இருக்கு இந்த கோவில். அங்கிருந்து ஸ்ரீராமபுரம் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் பயணத்தில் தான் ராமலிங்கப்பட்டி போகன் நகரில் உள்ள பாதாள செம்பு முருகன் கோவிலை சென்றடையலாம். இயற்கை எழில் கொஞ்சம் சூழ்நிலை கோவில் அமைந்திருக்கும் கூடுதல் சிறப்பில் ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. மேலும் இங்கு கருங்காலி மாலைகள் முருகனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படுது. இதே போல கருங்காலி வேல், சந்தன வேல் ஆகியவற்றையும் முருகனுக்கு சாற்றி பக்தர்கள் வழிபாடு செய்கிறாங்க. கருங்காலி மாலைகளை அணிவதன் மூலமாக திருமண தடை நீங்கும், பஞ்சபூதங்களின் துணை கிடைக்கும், எதிர்மறை சக்திகள் விலகும், குழந்தை பேறு கிடைக்கும், செல்வம் பெருகும், ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும், மேலும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வீடு நிலம் சொத்துக்கள் சேரும், கல்வி ஞானம் அதிகரிக்கும், குலதெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகத்தில் ஒன்றாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு மன இறுக்கம் விலகி உள்ளுணர்வு மேம்பாடு அடையும், இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதே போல பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் பக்தர்களுக்கு வழங்கப்படுவதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல இங்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களிலும் சஷ்டி, கிருத்திகை உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த நாட்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருது. சங்கிலி கருப்பு சுவாமிக்கு அமாவாசை நாளில் விசேஷ வழிபாடு நடைபெறுது. கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுது. தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, சித்திரை வருட பிறப்பு, சித்ரா பௌர்ணமி போன்ற வருடத்தில் முக்கியமான விரத தினங்களில் அதிகாலை 5 மணி முதல் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளும் இந்த கோவிலில் நடைபெற்றுதான் வருது. பொதுவாகவே முருகனை மலை மேல் இருக்கும் குமரன், குன்றத்தின் மேல் இருக்கும் குமரன் என்று சொல்வாங்க. ஆனால் இங்கு பாதாளத்தில் முருகன் இருக்கிறாரு. திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக பாதாளத்தில் இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் தான் இருக்கு. பொதுவாகவே நம் முருகனை குடிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான மலை கோவில்களுக்கு செல்லும்போது ஏற்றமாகவும் திரும்பி வரும்போது இறக்கமான பாதையாகவும் இருக்கும். ஆனால் இந்த கோவில்களில் நம் முருகனை இறங்கி சென்று தரிசித்து விட்டு ஒரு ஏற்றமான பாதையில் வருவது சிறப்பானது. அதுவும் நம் வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்பப்படுது. மேலும் இந்த கோவிலுக்கு 9 வாரங்கள் தொடர்ந்து வந்தால் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் என இங்கு வந்த பயன் அடைந்த பலர் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கோவிலில் நவகிரகங்களால் நமக்கு உண்டாகக்கூடிய தோஷங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் இந்த பாதாள செம்பு முருகன் போக்கி விடுவார். செவ்வாய்க்குரிய தெய்வமாக முருகன் திகழ்கிறார். அதனால அரசு வேலையில், காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலைகள், இராணுவம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு வேண்டி இங்கு வந்து முருகனை தரிசித்து செல்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய பலனும் உடனே கிடைக்கிறது என்பதால் பல அதிகாரிகள் இந்த கோவிலுக்கு படையெடுத்து வருகிறார்கள். இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பாக சொல்லப்படுவது கருங்காலி, செங்காலி மாலைகள் தாங்க. இந்த கோவிலில் தரப்படும் கருங்காலி மாலையை உங்கள் கழுத்தில் அல்லது உங்களுடைய கைகளில் எப்பொழுதும் அணிந்தவாறு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கருங்காலி மாலைகள் அனைத்துமே மரத்தால் செய்யப்பட்ட மாலையை நாம் அணிந்திருக்கும் போது எப்படிப்பட்ட கெட்ட சக்தியாக இருந்தாலுமே நம்மை நெருங்கவே முடியாது. மேலும் இந்த சக்திகளை எல்லாத்தையும் நல்ல சக்திகளாக மாற்றித்தரக்கூடிய சக்தி வாய்ந்த விஷயமாக தான் இந்த கருங்காலி மாலை மற்றும் மரத்தில் இருக்கு. இதை நீங்கள் அணிந்திருக்கும் போது கெட்ட எண்ணங்களோடு கூடிய மனிதர்களில் உங்களிடம் வந்து கூட அந்த கெட்ட எண்ணங்களை தவிர்த்துவிட்டு உங்களிடம் நல்லபடியாக பேசுவார்கள் என்று இந்த மாலையை அணிந்தவர்கள் பலரும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மரம் தான் இந்த கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இங்கு கொடுக்கப்படும் மாலை மிகவும் பிரபலமானது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் பாதாள செம்பு முருகனுக்கு தீப ஆராதனைகள் அனைத்தும் காட்டும் போது எடுக்கப்பட்ட ஒரு அரிய மற்றும் அற்புதமான வீடியோ காட்சி பதிவு, மேலும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாதாள செம்பு முருகனுடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாதாள செம்பு முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.